வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வச்சு விட்றணுங்கிற குறிக்கோளோட எந்த செடியை முதல் வைக்கிறது, எத்தனை செடி இருக்குது, எத்தனை குழி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கை போட்டுட்டு போய் எல்லாம் குழியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. எருவெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டோம் அங்கங்க. முதல்ல மாங்காய் செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஞ்செடி எடுத்துட்டு போயிட்டான் தம்பி. நாங்கள் போய் அங்கெல்லாம் குழி இந்த அளவு போதுமான்னு சொல்லி அளவெல்லாம் பார்த்துட்டு குழி எடுத்து வச்சாச்சு. நானும் தம்பியும் காட்டுக்குள்ளுக்கிறத பார்த்துட்டு தேங்காய் வீட்டிலேருந்து ஒரே ஓட்டமாக ஒடியாந்துருச்சு. என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருன்னு சொல்லி எங்களை சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு ஒரே ஆட்டம் தான். பயங்கர குஷி ஆயிடுச்சு. எங்கள் மேலே தொத்திட்டு பயங்கர ஆட்டம் தான் அதுக்கு. சரி வாடா நீயும் சேர்ந்து செடி வைப்பையாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் செடி வச்சதையெல்லாம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் செடியே வச்சோம். செடி வைக்கிறதெல்லாம் பெருசு இல்லைங்க, அதை வளர்த்தி கொண்டு வர்றதும் பெருசு இல்லை. அது வளர்றக்கு விட்டா போதும். இந்த ஆடுகளை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேங்க. எப்படி தான் ஆடுகளுக்கு தெரியுதோ நம்ம எப்படி கட்டி வச்சாலும் எப்படியாச்சும் ஒரு குட்டி அவுத்துட்டு வந்துடுதுங்க. நம்ம வச்ச செடியவே தேடி தேடி சாப்பிட்ருது. பலா செடி ஆசையாக வச்சு விட்டது பாருங்க, அடுத்த நாளே ஃபுல்லாக கடிச்சு வச்சிருச்சுங்க. இனி இது தளைஞ்சு வந்தா தான். இந்த மாதிரியெல்லாம் நடந்தாதாங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்குது.